ஹலோ அருமைய நண்பர்களே, தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர், உன்னதமான தேவனுடைய ஆவியானவர், சர்வ வல்லமையான தேவனானவர், வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்தவர், தானாகவே இருக்கக்கூடியவர். யாரும் தேவனை பெற்றெடுக்கவில்லை, யாரும் தேவனை படைக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிறார். அவரே துவக்கமாக இருக்கிறார் எல்லா காரியத்திற்கும். அவர்தான் துவக்கமாகவும் இருக்கிறார், அதே போல் முடிவுமாக இருக்கிறார், ஆல்பாவாகவும் ஒமேகாவாகவும். அவர் ஆண்டவராயிருக்கிறார், விசேஷித்தவராயிருக்கிறார். எல்லாமே அவராலே படைக்கப்பட்டது. மனிதன், பூமி, பரலோகம், தூதர்கள், ஆர்க் தூதர்கள், செராபீன்கள் எல்லாமே நன்மையானவும் சரியானதா இருக்கக்கூடிய எல்லாமே தேவனால் படைக்கப்பட்டது. அவர் அவைகள் எல்லாவற்றையும் படைத்தார் அவருடைய மகிமைக்காக, அவருடைய விசேஷித்த மகிமைக்காக. அவர் மட்டுமே மகிமைக்குரியவராயிருக்கிறார். அவர் மட்டுமே துதிப்பதற்கும் கனம் செய்வதற்கும் தகுதியானவராயிருக்கிறார். அவர் மட்டுமே தகுதியானவராயிருக்கிறார். மதிப்பானதை கொடுப்பதற்கும், முழுமையான மதிப்பை கொடுப்பதற்கும், மரியாதையை கொடுப்பதற்கும், அவருக்கான பயத்தை நாம் காட்டுவதற்கும். அவர், நாம் யாரும் அவருக்கு தேவையில்லை, நம்மிடத்திலிருந்து எதுவும் அவருக்கு தேவையானதில்லை. ஆனால் நமக்கு 100% தேவை. நாம் முழுமையாக அவரை மட்டும் தான் சார்ந்தவராயிருக்கிறோம். அவர் வாதைகளை அனுப்புவாரே ஆனால் அவர் எகிப்திலே செய்ததை போல, மேலும் மிக விசேஷமாக எகிப்தியர்களுக்கு அவர் நடத்தியது போல, அந்த நேரம் தேவனுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்கள். நீங்கள் அதை யோசித்து பார்க்கலாம் அருமை நண்பர்களே. எப்பொழுது நாம் இந்த கோவிட் காலங்களை கடந்து சென்றோமோ, எத்தனை மக்கள் மரித்தார்கள், எத்தனை மக்கள் அப்படியாக பிரச்சனையை சந்தித்தார்கள், எத்தனை மக்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள், வயதானவர்களை இழந்தார்கள். எல்லா வயதுடையவரும் பிரச்சனையை கடந்து சென்றார்கள். உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா? ஏனென்றால் ஒரு வாதையானது இருந்த காரணத்தினாலே. இந்த வாதையானது அருமையான நண்பர்களே, தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கிறது. நான் தேவன் தான் அனுப்பினார் என்று சொல்லவில்லை, ஆனால் தேவன் அதை அனுமதித்தார். அவர் அனுமதிக்கிறார் அந்த வாதைகளானது இந்த பூமிக்குள் வருவதற்கு. அதனாலே இந்த உலகமானது அவரிடத்திற்கு திரும்ப முடியும். தேவன் ஆண்டவரின் ஆண்டவராயிருக்கிறார், கர்த்தாதி கர்த்தராய். வேறு வழியானது இல்லை. மனித இனமானது அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கும் இது சாத்தியம் இல்லை. நாம் அவரை நோக்கி கேள்வி கேட்பதற்கு, ஏன் இதை செய்யவில்லை என்று. நாம் புழுக்களை போல, வேறு ஒன்றும் கிடையாது. தேவன், அவருக்கு நாம் தேவை கிடையாது, ஆனால் நமக்கோ அவர் தேவை. எனவே உன்னதமான தேவனுடைய ஆவியானவர், சர்வ வல்லமையான ஆவியானவர் வந்து உங்கள் சிந்தனையை வழி நடத்தட்டும், உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வழி நடத்தட்டும், உங்களுடைய தகுதிகளை, உங்களுடைய திறமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. எல்லாமே எந்த பட்சபாதமும் இல்லாமல் எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து தான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள, அவர் சிறிதளவு ஆக்சிஜனை நிறுத்துவாரே ஆனால், வாதைகள் இந்த நுழையமையானால், இந்த மரணமும் இந்த அழிவும் இந்த வறுமையானால் யாருக்கும் தெரியாது ஏன் என்று. யாராலும் கண்டறிய முடியாது காரணமானது ஏன் அப்படியாய் நடந்தது என்று. ஆனால் இது நடந்தது. இது உலகத்தினுடைய பாவத்து நிமித்தமாக, தேவனை காயப்படுத்தியது நிமித்தமாக. ஏனென்றால் அவர் அப்படியாக படைத்தார். அவர் எல்லா சிறந்ததையும் இதத்தில் கொடுத்தார். அவர் எல்லா சிறந்ததை உருவாக்கினார். மேலும் இந்த உலகமானது மோசமானதாய் மாறியது. ஏனென்றால் கீழ்ப்படியாமையின் காரணத்தினாலே. கீழ்ப்படியாமையானது ஆதாம் ஏவடத்திலும் தொடங்கியது போல
ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அழப்போகிறோமா இந்த இடத்தில் சிந்தின பாலுக்காக? இல்லை. நாம் முன்னோக்கி பார்த்தாக வேண்டும். நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இப்படியாக சொல்லலாம், ஏன் நான் பிறந்தேன்? ஏன் நான் படைக்கப்பட்டேன்? இது நிஜம்தான். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ஏன் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன்? என்னுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நான் இதை கேட்டிருக்கிறேன். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இங்கு? ஏன் இந்த உலகத்திற்குள்ளாக நான் வந்தேன்? நான் இந்த உலகத்திற்கு வர தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் நான் உரிமை உடையவனாய் இருந்தேன். அந்த சலுகை உடையவனாய் இருந்தேன். தேர்ந்தெடுப்பதற்கு என்னுடைய ஆத்துமாவின் இறுதி முடிவானது என்னவாக இந்த இருக்கும் என்பதை தேர்ந்தெடுக்க, இதுதான் மிக முக்கியமான பலனான காரியம். தேவன் நமக்கு இந்த சலுகையானதை கொடுத்திருக்கிறார், தேர்ந்தெடுப்பதற்கு. எங்கு நாம் நம்முடைய நித்திய காலத்தை கழிக்க போகிறோம் என்பதை தேர்ந்தெடுக்க. எனவே எப்பொழுதும் தேவனானவர் அவர் தன்னுடைய வார்த்தையில் இப்படியாக சொல்கிறாரோ, அவர் இந்த காரியங்களை இந்த இடத்தில் சொல்கிறார், நம்மை எச்சரிக்கும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கான கரத்தை நீட்டும்படியாக. நம்மிடத்திலிருந்து அவருக்கு எதுவும் தேவையில்லை. நம்மிடத்திலிருந்து தேவனுக்கு என்ன தேவை? தேவன் எதை சார்ந்தவராய் இந்த இடத்திற்கு இருக்கிறார்? அவர் ஏதேனும் காரியத்தை சார்ந்து இருக்கிறாரா? அவருக்கு எதுவும் தேவையில்லை. அவர் தானாகவே இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் தானாகவே இந்த இடத்தில் உண்டானவராய் இருக்கிறார். எல்லாமே இந்த இடத்தில் அவரால் படைக்கப்பட்டது. அவர் தன்னுடைய வார்த்தையானதை தருகிறார். காற்றானது வீசுகிறது, காற்று அலைகளானது உருவாகிறது. அவர் வார்த்தையானதை மீண்டுமாய் சொல்லும் பொழுதும் எல்லாமே அமைதலாய் இந்த இடத்தில் மாறுகிறது. அவருடைய வார்த்தையானது ஏற்கனவே போதுமானதா இருக்கிறது. அவருடைய வார்த்தையானது மட்டுமே ஏற்கனவே போதுமானதா இருக்கிறது. அவர் விரலை கூட அசைக்க வேண்டியதில்லை. வார்த்தை போதும். மேலும் அவர் கற்றுத் தருகிறார், அவர் வழி நடத்துகிறார். மேலும் அவர் நம்மிடத்திலே காரியங்களை காண்பிக்கிறார். யார் நாம் புழுக்களை போல இந்த இடத்தில் இருக்கிறோமோ, இந்த புழுக்களை விட அதிகமாய் நாம் ஒன்றும் கிடையாது. அவர் நமக்கு கற்றுத்தருகிறார், அந்த அக்கறையோடும் மரியாதையோடும். ஏனென்றால் அவர் அவருடைய வார்த்தையை நமக்காய் கொடுத்திருக்கிறார். நாம் யோசிப்பதற்காக, நாம் தியானிப்பதற்காக, மேலும் கண்டறிவதற்காக. அவருடைய பரிசுத்த விருப்பம் என்ன என்பதை அவர் அப்படியாக சொன்னார். ஆசாரியர்களுக்கு, யூதர்களுக்கு குமாரன் தேவன் எப்படியாக மனித இனத்தோடு இந்த அவர் காரியங்களை செய்கிறார், அவருடைய படைப்புகளோடு என்பதை பாருங்கள். அவர் இப்படியாக சொல்கிறார், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால், எல்லோரும் வழக்கமாய் சொல்வது போல, தேவன் நம் பிதாவாக இருக்கிறார். தேவன் பிதாவாக இருக்கிறார். தேவன் நம் பிதாவாக இருக்கிறார். நான் பிதாவானால் என் கணம் எங்கே? மரியாதையானது என்னிடத்திற்கு எங்கு? இன்னொரு வார்த்தையில் தேவன் கேட்பது, இதுதான் தேவனானவர். அவர் அப்படியாக சொன்னது. நான் எஜமானனானால் எங்கு எனக்கு பயப்படக்கூடிய பயம்? எனவே அவர் ஒருவேளை அந்த கணத்தையும் அந்த மரியாதையும் இந்த பார்க்காது இந்த இருக்கலாம், பலர் மக்கள் செய்கிற காரியத்தினாலே. ஆனால் யாரெல்லாம் அவரை அறிந்திருக்கிறார்களோ, அவருடைய வார்த்தையிலிருந்து யாரெல்லாம் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புடையவராய் இருக்கிறார்களோ, அவருடைய வார்த்தையினுடைய அந்த புரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் தேவன் என்ன விரும்புகிறார் என்பது. அவர்களுக்கு தெரியும் தேவன் எதை விரும்புகிறார் என்பதை. அவர்களுக்கு தெரியும் மிக அருமையாக தேவன் என்ன சொல்கிறார் என்பதை. நான் எஜமானனானால்
நான் ஏதோ ஒரு எஜமானன் கிடையாது. நீங்கள் கடினமான தருணத்தை கடந்து செல்லும் பொழுதோ, பிரச்சனைகளையோ, தவிப்பு நிலையை கடந்து செல்லும் பொழுதோ மட்டுமில்லை. இல்லை, நான் எஜமானன் கிடையாது. வெறும் அந்த குறிப்பிட்ட தருணம் நீங்கள் இந்த விழும்பொழுது அந்த தருணத்திலே ஓ என் தேவனே என்று நீங்க சொல்வது இல்லை. நான் அந்த நேரம் மட்டும் எஜமானனாய் இல்லை, நான் எல்லா நேரத்திலும் எஜமானனாய் இருக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் கவனமாய் இருப்பீர்களானால், என்னை உங்கள் எஜமானனாய் பார்ப்பீர்களானால், அப்பொழுது எங்கு எனக்கான மரியாதை, அப்பொழுது எங்கு எனக்கான கனம், என்னிடத்திலே காண்பிக்கப்பட வேண்டிய இந்த பயம் எங்கே? நான் இந்த இடத்தில் உங்களுடைய நண்பன் இல்லை, ஆனால் அந்த பயத்தை மரியாதையும் கேட்கிறேன். இன்னொரு வார்த்தையிலே அவரிடத்திலே நாம் காண்பிக்க வேண்டிய அந்த மரியாதை. கோவிட் ஆனது வந்தது, பல மக்கள் ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். இந்த ஆக்சிஜன் ஆனது நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரம், நாம் இந்த நேரம் இப்பொழுது சுவாசித்துக் கொண்டிருப்பது, இது பல மக்கள் இது இல்லாமல் மரித்து போனார்கள். தேவனானவர் அவர் சிறிது ஆக்சிஜனை நிறுத்துவாரே ஆனால் மனித இனமானது மிக பெருமையாக, மிக எதிர்ப்புணர்வு உடையதாக, மிகவும் நான் தான் எல்லாமே எனக்கு தெரியும், நான் தான் முக்கியமானவன் என்று நினைத்துக் கொண்டவர்களைப் போல அவர்கள் எல்லோரும் குழிக்குள்ளாக சென்றார்கள். புத்திசாலியானவர்கள், புத்தி உள்ளவர்களாய் இருந்தவர்கள், ஞானம் உள்ளவராய் இருந்தவர்கள், யாரெல்லாம் ஞானம் நிறைந்தவராய் இந்த இருந்தார்களோ, மிகப்பெரிய புத்திசாலிகளாய் இந்த இருந்தவர்கள் அந்த ஏழையை போலவே தான். மேலும் அநேகர் யாரெல்லாம் அறியாதவராய் இந்த இருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே அந்த குழிக்குள்ளாக இந்த தள்ளப்பட்டார்கள். அவர்கள் ஆக்சிஜன் குறைபாட்டினாலே யாருமே அதிக கவனத்தை இந்த கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் அவர்களுக்கு அது பரிபூர்ணமாய் இந்த இருந்தது. ஆனால் அது குறைபாட்டை சந்தித்த பொழுது மனித இனமானது மரிக்க தொடங்கியது. அநேக மக்கள் முணங்கினார்கள். உங்களுக்கு கோவிட் வந்ததா? எனக்கு வந்தது 3 முறை. நான் அப்படியாக 3 முறை இதற்கான மருந்தானதை எடுத்துக்கொண்டேன். இந்த தடுப்பூசியானது என்ன செய்தது? அது என்னை தடுக்கவில்லை. இன்னும் அந்த வியாதியை நான் சந்தித்தேன். ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என்னை பாதுகாத்து நடத்தினார். அவர் என்னை பாதுகாத்தார். என்னோடு கூட இருந்தவர்கள் ஏறக்குறைய குழிக்குள்ளாக தள்ளப்பட்டவர்களாய், சிலர் இந்த குழிக்குள்ளாகவும் சென்றார்கள். என்னோடு இருந்தவர்கள் தவிர்க்கப்பட முடியாததா இருந்தது. ஏன், எப்படி என்று என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரிய வந்தது, என்னுடைய ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என்னை இந்த தக்க வைத்தார். அவர் என்னை பாதுகாத்தார், எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார், அவர் பாதுகாத்தார் எங்கள் நேசத்துக்குரியவர்களை. என் அருமையான நண்பர்களே, எப்பொழுது ஒரு நபரானவர் தேவனை தங்கள் வாழ்க்கையின் முதலாவது இடத்துல வைக்கிறவராய் இருக்கிறார்களோ, அவரும் கூட அவர்களை முதலாவதாக வைக்கிறார். அந்த மரியாதையானது நாம் அவரிடத்திலே காண்பிக்கக்கூடியது. அதே பிரகாரமாய் அவர் நமக்கும் காண்பிக்கிறவராய் இந்த இருக்கிறார். நம் மீது அந்த அக்கறையை காட்டும் பொழுது, உங்களுக்கு இது புரிகிறதா? எந்த விதத்திலே நீங்கள் கொடுக்கிறீர்களோ அவருக்கு உங்களுடைய அந்த மரியாதையை, உங்களுடைய கனத்தினை, அவருக்கு பயப்படக்கூடிய பயத்தை, அவரை கனம் செய்யும் பொழுது அதே விதத்திலே அவரும் உங்களோடு கூட நடந்து கொள்வார். எல்லா நேரத்திலும் இது இப்படியாக தான் இருக்கிறது. வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, மனுஷன் விதைக்கிற எல்லாமே மிக நிச்சயமாய் அவன் அறுவடை செய்வான். தேவன் கேலி செய்யப்படக்கூடாது. மனுஷன் விதைக்கிற எல்லாமே அவன் அறுப்பான். எனவே மனுஷனானவன் அறுத்து கொண்டிருக்கிறான் ஒரு சாபத்தினை. ஏனென்றால் அவர்கள் சாபத்தை விதைத்ததனாலே, அந்த பாவத்தை அவர்கள் விதைத்ததனாலே, தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் நடந்து கொண்டதனாலே, அவருக்கு மரியாதை இல்லா தன்மையை காண்பித்ததனாலே, எப்பொழுது அவர் தசம பாகம் என்று பேசுகிறாரோ,
அவர் வெறுமையாக பேசுகிறார் அல்லது முயற்சிக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார் முதல் 10% மட்டுமே. எல்லாமே நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது. அவர் நமக்கு காற்றை கொடுத்திருக்கிறார் சுவாசிக்க. அதனாலே நாம் கோவிடில் இந்த மரித்து போகாமல் இருக்க, இந்த இயற்கை காரியத்தினால் மரித்து போகாமல் இருக்க அவர் நமக்கு நிலத்தை கொடுத்திருக்கிறார் விதைப்பதற்கு. அவர் நமக்கு ஞானமானதை கொடுத்திருக்கிறார். எப்படியாக காரியங்களை கட்டுவது, உருவாக்குவது இந்த உலகத்திலே அவர் நமக்கு திறமைகளை இந்த கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் நமக்கு தேவையானதாக. நமக்கு தேவையா இருக்கிற எல்லாமே, நமக்கு வேண்டும் என்று நினைக்கிற எல்லாமே இல்லை, ஆனால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். மேலும் அவர் நம்மிடத்திலிருந்து கேட்கிறார் முதல் 10% மட்டுமே. இதுதான் முதற் கனியானதா இருக்கிறது. அவர் நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலிருந்தும் இது நியாயமானதா? நாம் முதற் கனியானதை நமக்கானதா இந்த பயன்படுத்தி மீதமானதை அவருக்கானதா இந்த கொடுக்கும் பொழுது இல்லை. அவருக்கு தசம பாகமானது தேவை கிடையாது. அவர்களுக்கு காணிக்கை தேவை கிடையாது. அவருக்கு நீங்கள் தேவையில்லை, நான் தேவையில்லை, அவருக்கு வேறு யாரும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அவருக்கு எதுவும் தேவையில்லை. அவருக்கு ஒரு ஊழியக்காரர் தேவையில்லை. ஏனென்றால் அவர் தேவ தூதர்களுடைய இராணுவத்தை உடையவராய் இருக்கிறார், சேனைகளை. ஆனால் அவர் பேசும் பொழுதும் அவருடைய வார்த்தையானதை அது பேசப்படுகிறது. ஏனென்றால் அவர் விரும்புகிறார் நம்மோடு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக. நாம் அவரோடு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவதை அவர் விரும்புகிறார். அதனால் தான் அவர் இப்படியாக சொல்கிறார், குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான். அப்படியாகத்தான் கடந்த காலங்களில் இருந்தது. பிள்ளைகள் அவர்கள் தங்கள் பெற்றோர்களை கனம் செய்கிறவராய் இருந்தார்கள். மேலும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. ஊழியக்காரன் அவனுடைய எஜமானனை கனம் பண்ணுகிறான். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இதனுடைய அர்த்தமானது, நான் இங்கு எஜமானாய் இருக்கிறேன், ஆனால் எங்கே என்னுடைய கனம்? எனக்கான மரியாதையானது எங்கே? எனக்கு பயப்படும் பயமானது எங்கே? இது எப்படியான மரியாதையை நீங்கள் தேவனுக்காய் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் தேவனிடத்திலே சவாலானதை வைத்த பொழுதும், நான் அந்த எதிர்ப்போடு இருந்த அந்த தருணத்திலே நான் மரிக்கவும் கூட தயாரா இருந்தேன். நான் உயிரோடு இருக்க போகிறேன் அல்லது மரிக்க போகிறேன், எல்லாம் அல்லது எதுவும் இல்லை. அதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்ய போவதும் கூட. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த சவாலானதை செய்ய போகிறோம். இந்த விசுவாசமானது மிக நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் இந்த சவாலானதை வைக்க போகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையானதை சோதித்து பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் தேவனை சோதிக்கும் பொழுது அதே போல் உங்களை நீங்களும் சோதித்து பார்க்க வேண்டும். அதுதான் எனக்கு நடந்தது. நான் தகுதி இல்லாதவனா இந்த இடத்தில் இருந்தேன். எனக்கு எதையும் பெற்றுக்கொள்ள தேவனிடத்திலிருந்து தகுதியானது இல்லை. ஆனால் அவருடைய இரக்கமானது, அவருடைய அன்பானது, அவருடைய அந்த இரக்கம், மேலும் இந்த வார்த்தையினுடைய நிறைவேற்றுதல் அவர் எங்களுக்காக இந்த கொடுத்தது. இது அந்த மோசமான பண வீக்கத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக உதவி செய்தது. அவர் அதை செய்தார். எனவே நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் யோசிக்க வேண்டும், உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். சிறிதளவு எனக்கு தெரியும், இது கடினமானது தான். மக்கள் இதை பயன்படுத்த விரும்ப மாட்டார்கள் தான். ஆனால் சிறிது உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள். உங்களுடைய தகுதியானதை பயன்படுத்துங்கள் சிந்திப்பதற்காக. தேவனானவர் அவர் உங்களிடத்திலே, என்னிடத்திலே, நம் எல்லோரிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்கள் பிதாவானால் நீங்கள் என்னை உங்கள் பிதாவாய் பார்க்கிறீர்களா? அதன் பிற்பாடு எங்கு என்னுடைய மரியாதை? குமாரன் தன் பிதாவையும் கனம் பண்ணுகிறான். நான் உங்கள் பிதாவா இருக்கிறேன், ஆனால் எங்கு என்னுடைய கனம்? நான் உங்கள் எஜமானனா இருக்கிறேன், ஆனால் எங்கு எனக்கு பயப்படும் பயமானது? இதை குறித்து யோசித்து பாருங்கள் அருமையான நண்பர்களே. தேவனானவர் அவர் நம்மிடத்திலே காரியங்களை நடைபெற செய்கிறார். இது எப்படியாக இருக்கிறதானால் ஏறக்குறைய சரிசமமாக யோசித்து பாருங்கள். அவர் நம்மை நடத்துகிறார். அந்த அளவிற்கு அதிகமான மரியாதையோடும் அக்கறையோடும் அந்த விருப்பத்தோடும் அவர் நம்மை நடத்துகிறார். அவர் விரும்புகிறார் குறைந்த பட்சமாவது நாம்
அதே பிரகாரமாக அவருக்கும் அதே வழியிலே காண்பிக்க வேண்டும் என்பதை குறித்து. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாம் அல்லது எதுவும் இல்லை என்று சோதித்து பார்க்க போகிறோம். தேவனை நாம் சோதித்து பார்க்க போகிறோம். தேவனை நாம் சோதித்து பார்க்கும் பொழுது முதல் காரியமானது நாம் அவரை சோதிக்கும் பொழுது நம்மையே நாம் சோதிக்க போகிறோம். அவ்வளவுதான். யாரெல்லாம் இந்த தைரியம் உடையவராய் இருக்கிறீர்களோ, தேவனை சோதிப்பதற்கு நமக்கு தைரியமானது இருக்கிறது. நம்மை சோதித்து பார்ப்பதற்கும் நீங்கள் கொடுப்பது போலவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எப்படியாக தேவனை நடத்துகிறீர்களோ அதே போல் தேவன் உங்களை நடத்துவார். அப்படியாகத்தான் இது வேலை செய்யும். இது அதிர்ஷ்டசாலியா இருக்க வேண்டும் என்று அல்ல, என்னுடைய தலையெழுத்து இப்படியானதா இருக்கிறது என்று அல்ல. இல்லை, எதுவுமே இப்படியானது கிடையாது. எதுவும் இப்படியானது கிடையாது. இது எல்லாமே பொய்கள். இது எல்லாமே ஏமாற்று வேலை. இது எல்லாமே புரோஜனமற்றது. இது எல்லாமே இந்த புரோஜனமற்ற ஒரு காரியமானதா இருக்கிறது. அதுதான் நிஜம். தேவன் தசம பாகம் என்று பேசும் பொழுதும் அவர் நம்முடைய நேர்மை தன்மையை சோதிக்கிறார். அவருக்கு ஏற்கனவே தெரியும் நாம் யார் என்பது. மிக நிச்சயமாக அவருக்கு ஏற்கனவே தெரியும் அவர் என்ன விரும்புகிறார் என்றால் நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்மை நாமே. அதுதான் நிஜமானதா இருக்கிறது. அவருக்குரிய காரியங்களிலே உங்களுக்கு தெரியுமே. ஆனால் நீங்கள் உங்களுடைய கணவரை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அறிந்திருக்க விரும்புவதைப் போல, ஆனால் சில நேரம் நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக சோதித்து பார்ப்பது கிடையாது. நீங்கள் எந்த விதத்திலே அவரை நடத்துகிறீர்களோ அதே போல் அவரும் உங்களை நடத்துவார். அதில் எந்த சந்தேகமும் இந்த இடத்தில் வேண்டாம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவர் தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், உருக்கமுள்ளவராய் இருக்கிறார், அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் அன்பாகத்தான் இருக்கிறார். அதே போல் அவர் வெறுக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார். அவர் எதிர்ப்புணர்ச்சிகளை வெறுக்கிறவராய் இருக்கிறார். அவர் யாரெல்லாம் பயப்படாதவராய் இருக்கிறார்களோ, தேவனுடைய காரியங்கள் குறித்து மரியாதை கொடுக்காதவராய் இருக்கிறார்களோ அவர்களை வெறுக்கிறார். இப்படியான நடத்தையை தேவன் வெறுக்கிறவராய் இருக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிறார். மிக நிச்சயம் எல்லா பாவிகளையும் நேசிக்கிறார். அந்த அளவிற்கு அதிகம் நிச்சயம் அவர் தன்னுடைய ஒரே குமாரனை சிலுவையில் மரிக்கும்படி நமக்காக அனுப்பினார். ஆனால் அவர் பாவத்தை வெறுக்கிறார். அதுதான் நிஜமானதா இருக்கிறது. எனவே எப்பொழுதும் நீங்கள் ஒருவேளை இங்கு கலிபோர்னியாவிலே நடந்ததை பார்த்தீர்களோ, இந்த பிரபலங்கள் அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் அந்த கொண்டாட்டத்தை இந்த இடத்தில் கொண்டாடும்படியாக. அங்கு குறிப்பிட்ட கொண்டாட்டமானது இந்த இடத்தில் இருந்தது. அந்த கோல்டன் குளோப். சரியா சரியா? ஏன் அவர்கள் அங்கு தேவனை குறித்து இந்த இடத்தில் பேச வேண்டும்? ஏன் ஏன் அவர்கள் அதிலிருந்து என்ன பெற்றார்கள்? ஏன் எதை அவர்கள் அங்கு பெற்றுக் கொண்டார்கள்? அவரை கோபமூட்டுவதிலே, இன்னொரு வார்த்தையிலே அவர்கள் விரும்பினார்கள் உன்னதமானவரை வெட்கப்படுத்துவதற்கும். அவர்கள் உன்னதமானவரை இந்த எதிர்த்து சென்றார்கள். மேலும் பதிலானது இந்த அடுத்த நாளே வந்தது. அக்னி மூலமாக அநேக மக்கள் யாரெல்லாம் அங்கு இருந்தார்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் என்ன கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரம். யாரெல்லாம் கேலி செய்தார்களோ, யாரெல்லாம் தேவனை எதிர்த்து பேசினார்களோ, அவரை அறியாமலே கூட சிலர், ஒருவேளை அநேகர் தங்கள் வீடுகளை இழந்தார்கள். இது பார்க்கப்பட்டது. இந்நாள் வரையிலும் அங்கு சில நெருப்பானது எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவனுடைய காரியங்களை நீங்கள் விளையாடக்கூடாது நண்பர்களே. தேவனோடு கூட அவர் இப்படியாக சொன்னார். இதை பாருங்கள். இது எவ்வளவு பலனானது என்பதை பாருங்கள். அவர் ஆசாரியரிடத்தில் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆசாரியர்களிடத்தில் இங்கு பேசுகிறார். யோசித்து பாருங்கள். மக்கள் யாரெல்லாம் ஆசாரியர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களது நிலையை இங்கு பாருங்கள். அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். இதனுடைய அர்த்தம், ஜாதிகளுக்குள்ளே அவர்கள் யூதர்கள் கிடையாது, யூதர்கள் அல்லாதவர்கள். இன்னும் கூட அவர்கள் அந்த ஞானத்தை உடையவராய் இல்லை என்றாலும், தேவனை அறிந்து கொள்ளாதவராய் இருந்தாலும், இன்னும் கூட
அவர்கள் அவருக்குரிய பயத்தையும் அந்த மரியாதையும் உடையவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். சூரியன் உதைக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமும் காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன் என்னவென்றால், தேவன் தசம பாகம் காணிக்கை என்று பேசும்பொழுது அவர் எதிர்பார்க்கிறார், அவர் நம்மிடத்திலிருந்து அதை கேட்கிறவராயிருக்கிறார். நமக்கு அதை தெளிவுபடுத்தும்படியாக, நம் ஒவ்வொருவருக்கும் அது தெளிவுபடுத்தப்படும்படியாக நாம் அவருக்கு முன்பாக யார் என்பதை அல்லது நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை, ஏனென்றால் நாம் அவருக்கு உண்மை இல்லாதவராய் இருப்போமே ஆனால் அப்பொழுது எப்படி அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்க முடியும்? அவர் உண்மையுள்ளவராய் இந்த இடத்தில் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளிலே. ஆனால் அவர் அவமானப்படுத்தப்படுகிறாரே ஆனால், அவருடைய பெயரானது இந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுகிறதே ஆனால், யோசித்து பாருங்கள், இது எப்படி சாத்தியம்? இது எப்படியாக சரி செய்யப்பட முடியும்? எனவே தேவனானவர் அனுமதித்தார். அவர் தன்னுடைய வார்த்தைகளை இந்த தசமபாகம் காணிக்கையை இந்த நிறுவினார். அவர் ஆசாரியர்கள் தசமபாகம் காணிக்கையை இந்த பராமரித்துக் கொள்ளும்படியாக வழி கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள், அவர்கள் அர்த்தப்படுத்தி காண்பிக்கிறார்கள், அடையாளப்படுத்துகிறார்கள். தேவனுக்குரிய மிக முக்கியமான ஒன்றை, நம்முடைய மரியாதையானதா இந்த இருக்கிறது. அவருக்கு அது தேவையில்லை, அது அவருக்கு தேவையானதில்லை. ஆனால் அவர் அங்கு இந்த காண்பிக்க விரும்புகிறார், அந்த நபர் நேர்மையானவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் தன்னுடைய காணிக்கை தசம பாகங்களிலே. அப்பொழுது அந்த நபரானவர் தன்னுடைய சம்பளத்தை தன்னுடைய கைகளிலே பெற்றுக் கொள்ளும் பொழுது, அந்த வருமானத்தை, அந்த சம்பளத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது, அவர்கள் நினைக்க வேண்டிய முதல் காரியமானது, அவர்கள் பிரித்தெடுக்க வேண்டும் தசம பாகத்தினை, முதற் கனியானதை, முதல் 10%. முதல் 10%. அவர் அப்படியாக சொன்னார். இன்னொரு நாளிலே நாங்கள் இதை குறித்து பேசியிருந்தோம். தேவனுக்கு உங்கள் பணமானது தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அவருக்கு எல்லாமே ஏற்கனவே சொந்தமானது. இது அர்த்தமற்றதா இருக்கிறது. நீங்கள் முதல் 10% எடுத்து உங்களுக்கு செலவழித்துக் கொண்டு, அதன் பிற்பாடு மீதம் இருக்கிற அந்த 90% நீங்கள் ஆலயத்திற்கு இந்த கொடுப்பது எது தேவனை அவமானப்படுத்துவதை போல. நீங்கள் அவரை இரண்டாவது இடத்துல வைக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதலாவதாக இருக்கிறீர்கள். எப்பொழுது முதல் 10% நீங்கள் உங்களுக்கானதாய் செலவழித்துக் கொண்டீர்களோ, உங்கள் குடும்பத்திற்காக அல்லது வேறு ஒருவருக்காக, யாராயிருந்தாலும் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, நீங்கள் எப்படியா சொல்கிறீர்கள், கவனியும் தேவனே, முதலாவது நான் தான், அதன் பிற்பாடு நீர் இரண்டாவதாய் வருகிறீர். அதுதான் நிஜமானதா இருக்கிறது. எனவே தசம பாகம் இதுதான் அடையாளப்படுத்துகிறது. தேவன் அதை நம்ம இடத்துல கேட்கிறார். ஏனென்றால் அது அவருக்கு தேவை கிடையாது, அவர் எதையும் வாங்க வேண்டிய அவசியமானது கிடையாது. ஆனால் ஏன் அவர் பணமானதை இந்த கேட்கிறார்? ஆனால் அவர் ஆலயத்தை இந்த வைக்கிறார், அவருடைய ஊழியக்காரரை இந்த வைக்கிறார், அவர் ஆசாரியரை அங்கு இந்த நியமித்தார், அவர் முழு வேலையையும் இந்த அவர் நிர்ணயித்து வைத்தார். அதன் மூலமாக மனித இனமானது, அவருடைய ஜனங்கள் குறிப்பாக, அவர்கள் அந்த மரியாதையானதை அவருக்கு காண்பிக்க முடியும், அவரை மதிக்கிறவராக முதலாவதாக தன் வாழ்க்கையில் வைப்பதற்கும். எனவே தசம பாகம் இதை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எனக்கு 100 கொடுத்தார். அதனாலே நான் முதல் 10% அவருக்காக 10% திருப்புகிறேன். முதல் 10%. இதனுடைய அர்த்தம் இது மரியாதையை காண்பிப்பது. இதுதான் நடைபெறுகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், இன்னும் சிறந்ததாக புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு, உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ அவருடைய பிறந்த நாளை இந்த கொண்டாடுகிறார்கள், சிறு பிள்ளைகள். நீங்கள் ஒரு கேக்கானதை இந்த தயார்படுத்துகிறீர்கள், நீங்கள் அப்படியாக ஒரு கொண்டாட்டத்தை இந்த தயார்படுத்துகிறீர்கள், நீங்கள் விருந்தாளிகள் இந்த அழைக்கிறீர்கள், உங்களுக்கு தெரிந்த எல்லோரையும் நீங்கள் அழைக்கிறீர்கள் அந்த பிறந்த நாள், உங்கள் குழந்தையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக. அதன் பிற்பாடு மிக அருமை, அந்த தருணமானது வருகிறது, அந்த கேண்டலை ஊதுவதற்கு. எனவே அந்த கேண்டல் ஆனது அங்கு இந்த எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை இந்த கேண்டலை இந்த ஊதி அணைக்கிறது. அவ்வளவுதான்.
அந்த தருணம் தொடங்கி நீங்கள் கத்தியானதை இந்த இடத்தில் எடுக்கிறீர்களோ, ஏதோ ஒன்று எடுக்கிறீர்களோ, அந்த முதல் கேக் துண்டானதை வெட்டுகிறார்கள். முதல் அந்த கேக்கு துண்டானது வெட்டப்படுகிறது. அவர்கள் யாருக்கு முதல் கேக்கு துண்டானதை கொடுக்க போகிறார்கள்? அந்த குழந்தையானது தூய்மையானது, அதற்கு எதுவும் தெரியாத ஒரு குழந்தை. அப்பொழுது அந்த குழந்தையானது யாருக்கு இந்த முதல் துண்டானதை கொடுக்கும்? அந்த பிறந்த நாளிலே இது அம்மாவுக்கா அல்லது அப்பாவுக்கா? அந்த முதல் துண்டானதை எடுத்து அப்பாவுக்கு இந்த இடத்தில் கொடுத்தால், அப்பொழுது அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு அப்பாதான் மிக முக்கியமானவர் என்று. அம்மாவை விட அந்த குழந்தையானது அம்மாவுக்கு அந்த கேக்கு துண்டை கொடுத்தால் அம்மாவுக்கு தெரியும், அப்பொழுது அவர்தான் மிக முக்கியமானவர், அப்பாவை விட அந்த குழந்தைக்கு நான் தான் என்று. அவ்வளவுதான். உங்களுக்கு இது புரிகிறதா? உங்களுக்கு புரிகிறதா தசம பாகம் என்ன என்பதை குறித்து? உங்களுக்கு புரிகிறதா? நான் இன்னும் அதிகமாய் ஒரு போட்டோவானதை இந்த இடத்தில் வரைந்து உங்களுக்கு இந்த இடத்தில் கலர் அடித்து காண்பிக்க வேண்டுமா? இல்லை, நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். தேவன் உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக, நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பார்க்க விரும்புகிறார். இந்த கனமானதை, இந்த உண்மைத்தன்மையை, இந்த மரியாதையானதை, பயத்தை அவருக்கு நாம் வெளிப்படுத்தும்படியாக, நமக்குள்ளாக நாம் அவருக்கு காண்பிக்கும்படியாக வைப்பது. அவர் முதலாவது, நாம் இரண்டாவது. அவர் இரண்டாவதாக இருப்பதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர் முதலாவது அல்லது அவர் இல்லை. அந்த காரணத்தினாலே தான் சாபங்களானது வருகிறது. அந்த காரணத்தினால் தான் சாபங்கள் வருகிறது. அவர் இதை குறித்து பேசுகிறார். அவர் இதை குறித்து பேசுகிறார். அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அவர் இங்கு இந்த இடத்தில் பேசுகிறார். ஒரு மனிதனானவன், வஞ்சிக்கக்கூடியவனாய் இந்த இடத்தில் இருக்கிறவன், அவன் தன்னுடைய மந்தையிலே கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிறான். ஏனென்றால் அந்த காணிக்கையானது ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கும் பொழுது அது கெட்டு போனதா இந்த இடத்தில் இருக்கக்கூடாது. அந்த அன்பானது நீங்கள் உங்கள் கணவரிடத்திலிருந்து, மனைவியிடத்திலிருந்து, உங்கள் பிள்ளைகள், பெற்றோர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அன்பானது அது போலியான அன்பாக இந்த இடத்தில் இருக்கக்கூடாது. அந்த காணிக்கையானது போலியானதா இருக்கக்கூடாது. அந்த காணிக்கையானது இந்த இடத்தில் கெட்டு போனதா இருக்கக்கூடாது. அது தூய்மையானதா இருக்க வேண்டும். அது சுத்தமானதா இருக்க வேண்டும். அவர் இங்கு சொல்கிறார், தன் மந்தையிலே கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். நான் மகத்துவமான ராஜா, என்னுடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். எனவே எப்பொழுது ஒரு நபரானவர் தேவனுக்கு உண்மை இல்லாதவராய் இருக்கிறாரோ, அவருடைய தசம பாகத்திலே, அவருடைய காணிக்கையிலும் நீங்கள் மிக நிச்சயமாக பிசாசானவன் சிரிக்கிறவனாய் இருக்கிறான். பிசாசானவன் கேலி செய்கிறவனாய் இருக்கிறான் தேவனை. ஏனென்றால் உங்கள் நிமித்தமாக. உங்களுக்கு இது புரிகிறதா அருமை நண்பர்களே? உங்களுக்கு இது புரிகிறதா? நீங்கள் யார் இதை படிக்கிறீர்களோ, ஏசாயா என்கிற புஸ்தகத்திலே நான் இங்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வசனமானதை இந்த இடத்தில் வைக்கிறேன், நீங்கள் நினைவு கொள்வதற்காக. பிசாசானவன், அவனுடைய பிசாசுகளும் தேவனுடைய எதிரிகளும் தேவனுக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் இந்த மிகப்பெரிய விதத்திலே இந்த ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் அவர்கள் தேவனுக்கு கொடுக்கிறார்கள் சில நேரம் மீதமானவைகளை அந்த கேக்கிலிருந்து அல்லது அந்த கேக்கிலிருந்து துணிக்கையை தருகிறார்கள். தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர் முதலாவதாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, அல்லது அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இல்லை. சாபங்களானது வரும்பொழுது நாம் குறை சொல்லக்கூடாது. நாம் அங்கு தேவன் மீது கோபப்படக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கையானது அங்கு மோசமானதா, இந்த காரியங்கள் மோசமானதா இந்த இருக்கிறது. இல்லை, அது அவருடைய பிரச்சனை இல்லை, அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் விதைத்தீர்கள், நீங்கள் அறுக்கிறீர்கள். நான் விதைப்பதை நான் அறுக்கிறேன். இன்றைய தினம் நான் அறுக்கிறேன். நேற்று தினம் என்ன விதைத்தேனோ அது தேவன் எனக்கு கொடுத்த அந்த புத்திசாலித்தனத்திலே நாளை நான் அறுக்க போகிறேன். இன்று நான் என்ன விதைத்துக் கொண்டிருக்கிறேன் அதிலே எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான்
நீதியினுடைய விதைகளை நான் இந்த இடத்தில் விதைக்கிறேனே ஆனால் மிக நிச்சயமாய் நீதித்தன்மையினுடைய அறுவடையை நான் செய்வேன். நான் இந்த இடத்தில் அநீதியினுடைய விதையை விதைத்தால் அநீதியினுடைய அறுவடையை செய்வேன். நாளை தினம் நான் இந்த இடத்தில் அறுவடை செய்வேன். மிக நிச்சயமாக வெயிலோ மழையோ எதுவாக இருந்தாலும் நான் விதைத்ததை நான் அறுப்பேன். எல்லோருமே நீங்களும் கூட. எனவே தேவன் அன்பானவர், தேவன் இரக்கமானவர், தேவன் அன்பானவர், தேவன் இரக்கமானவர், தேவன் எல்லாமாயிருக்கிறார், நன்மை செய்கிற எல்லாமே. இருப்பினும் அவர் நீதிமானாக இருக்கிறார். தேவன் நீதியான தேவனாயிருக்கிறார். அவர் எது நீதியோ அதை விரும்புகிறவராயிருக்கிறார். தவறானதை கிடையாது. அவர் ஒரு பொழுதும் யார் மீதும் குற்றமான பார்வையை இந்த பார்ப்பது கிடையாது. ஒரு பொழுதும் தவறாக பார்ப்பது கிடையாது. இது ஆம் அல்லது இல்லை. யாரெல்லாம் இந்த விசுவாசிக்கிறார்களோ போவார்கள், விசுவாசிக்காதவர்கள் அங்கே இருப்பார்கள். எது அவர் நமக்காக வைத்திருக்கிறாரோ அது நமக்கு இந்த விலக்கி சொல்ல முடியாததாய், நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாய் இருக்கிறது. நாம் என்ன செய்திருக்கிறோம், அவர் நமக்கு செய்த அந்த காரியத்தில் என்ன செய்ய முடியும், அதுதான் கேள்வி. எனவே தசம பாகம் காணிக்கை என்று பேசும்பொழுது தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவருக்கு நீங்கள் தேவையில்லை, நான் தேவையில்லை, நாம் யாருமே அவருக்கு தேவையில்லை. அவர் தேவனாக இருக்கிறார். அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். தானாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இந்த புரிந்து கொள்ளுதலை ஒளிவூட்டட்டும். மேலும் அவர் உங்களுக்குள்ளாக இந்த பயமானதை ஊற்றட்டும். கர்த்தருக்குரிய பயமானதை. யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் இருதயங்களிலே, யாரெல்லாம் இன்னும் பார்க்க போகிறீர்களோ உங்களுக்கும் தேவன் கேலி செய்யப்படக்கூடாது. தேவன் கேலி செய்யப்படக்கூடாது. அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், நான் உங்களுடைய ஆசீர்வாதங்களை சபிப்பேன். அவர் ஆசீர்வாதங்களை மக்கள் மீது அறிக்கையிட்டார். ஆனால் அதே போல அவர் சொன்னார், நான் உங்கள் ஆசீர்வாதங்களை சபிப்பேன். ஏனென்றால் மக்கள் தேவனுக்கு விரோதமாய் திரும்பினார்கள். இஸ்ரவேலர்கள் அவர்கள் மிகப்பெரிய விலையானதை செலுத்தினார்கள். இந்நாள் வரை மிகப்பெரிய விலையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் அவர்கள் வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மோசமான சாபத்துக்குரிய கொண்டாட்டமானது எங்கு அவர்கள் அந்த உருவமானதை இந்த இடத்தில் வைத்தார்கள். புத்தருடைய அந்த உருவத்தை வைத்தார்கள். அங்கு வைத்த உருவங்களில் ஒன்று அவர்கள் அங்கு பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவனை அந்த நாள் இந்த இடத்தில் வெட்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். எனவே மரணமானது இஸ்ரவேல் மீது இந்த இடத்தில் வந்தது. அதே போல எதிரிகளுக்கும் கூட. நான் உங்களுக்கு கேட்கிறேன், தேவன் அதை செய்தாரா? இல்லை. தேவன் அநியாயமானவரா? இல்லை. தேவனுடைய வார்த்தையானது ஒரே விதமாய் நிலைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையானது அவரிடத்தில் வெறுமையாக திரும்புவது கிடையாது. அது வெறுமையாக திரும்புவதில்லை, அது நிறைவேற்றப்படுகிறது. நான் நிச்சயமாக ஆபிரகாமோடு இந்த உடன்படிக்கை செய்தவனாய் இருக்கிறேன். ஆனால் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எனக்கு இந்த கீழ்ப்படியாமல் போனால் அவர்கள் அதனுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும். அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்கான விளைவுகளை அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நிஜமானதா இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான், ஆம் அவர்கள் தான். ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருக்கிற பட்சத்திலே உன்னதமானவரை நோக்கி எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதனுடைய விளைவுகளை சந்திப்பார்கள். வேறு வழி இல்லை தப்பிப்பதற்கு. ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார், நீதியினுடைய தேவனாக, உண்மையான தேவனாக. உண்மை இல்லாமல் எந்த நீதியும் இந்த இடத்தில் கிடையாது. அன்பானது அங்கு இல்லை என்றால் அங்கு சத்தியமானது இல்லை. சரியா இல்லையா? போலியான வேஷமாய் இந்த இடத்தில் வெளி வேஷமாய் இருக்கக்கூடிய அன்பை யார் இந்த இடத்தில் நேசிப்பது? மிக அருமை. தேவன் அவர் நீதியானவராயிருக்கிறார், அன்பானவராயிருக்கிறார், அவர் நல்லவராயிருக்கிறார், இரக்கமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அதே போல் நீதியானவராயிருக்கிறார், நீதித்தன்மையோடு இருக்கிறார். இதை குறித்து கவனத்தோடு யோசியுங்கள் அருமை நண்பர்களே. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பாவிகளாய் இருந்தாலும் கூட நீங்கள் செல்லுங்கள், தேவனோடு நீங்கள் சவால் செய்யுங்கள். நீங்கள் அங்கு இந்த குறை சொல்லிக் கொண்டு முணுமுணுந்து கொண்டிருக்காதீர்கள். அவரிடத்திலே பேசுங்கள். நீர் இருக்கிறீரே, ஆனால் பலர் அப்படியாக சொல்வது போல, நீர் இருக்கிறீரே ஆனால் அப்பொழுது உண்மை எனக்கு காண்பியும். அவ்வளவுதான். நீங்கள் இதை செய்ய தைரியம் உள்ளவராய் இருக்கிறீர்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? சரி, அதுதான் நாங்கள் விரும்புவது. நீங்கள் வாருங்கள், உங்களுடைய தைரியத்தை கொண்டு வாருங்கள். மேலும் நாம் இதை நடைபெற செய்யலாம். நாம் காரியங்களை சரியானதா இந்த செய்யலாம்.
யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இல்லையோ, இந்த இடத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் செல்வீர்கள், விசுவாசிக்காதவர்கள் பின் தங்கியிருப்பீர்கள். அவ்வளவுதான். அந்த காரணத்தினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், நீங்கள் விசுவாசத்தில் உள்ளவராய் இருக்கிறீர்களா இல்லையா என்று. இயேசுவானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறாரேயானால், எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை இது யாரோ ஒருவருக்காக மட்டும் கிடையாது. தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.